ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஞ்சுளாஸ் டைரி. இன்றைக்கி இந்த விலாகில் உங்களுக்கு முள்ளங்கி சாம்பார் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாங்களா. முதல்ல ஒரு கப்பில் நெல்லிக்காய் அளவுக்கு சைஸு புளி எடுத்துக்கின்னு அந்த புளியை நல்லா ஊற போட்டுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி போட்டுட்டு ஊற போட்டுன்னு ஒரு குக்கரில் ஒரு கப் அளவுக்கு துவரம் பருப்பு போட்டு அதை 2 தடவை நல்லா அலசணும். அலசிட்டு அந்த தண்ணியை கொட்டிட்டு மறுபடியும் 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணியை போட்டுட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கணும், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் போட்டுக்கணும், ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கணும், ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டுக்கணும், ஒரு 7லேருந்து 8 பூண்டு போட்டுக்கணும். இவ்வளவும் போட்டுக்கின்னு ஒரு லிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2லேருந்து 3 விசில் விட்டால் போதும், நல்லா பருப்பு வெந்துடும். இது இந்த முள்ளங்கி குட் ஃபார் டைஜஷனு, பிபிக்கு ரொம்ப நல்லது, ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது, இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுது, டீடாக்ஸ் பண்ணுது லிவரு, பின்ன கிட்னியை, பின்ன வெயிட் லாஸுக்கு ரொம்பவே நல்லது, ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. ஒரு 3 விசில் விட்டால் போதும், நல்லா வெந்துடும். இது ஒரு பக்கம் வேகட்டும். இப்போ ஒரு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுக்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கின்னு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கணும். எண்ணெய் போட்டுக்கின்னு அது சூடானதுமே 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். அது பொரிச்சதுமே கருவேப்பிலை போட்டுக்கணும். கருவேப்பிலை போட்டு அது நல்லா பொரிஞ்சதுமே ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கணும். அது ஒரு வெங்காயம் போட்டு நல்லா இதை ஃப்ரை பண்ணணும். லைட்டாக ப்ரௌன் கலர் ஆனதுமே நான் முள்ளங்கி கட் பண்ணி வச்சுக்கிறேன். பாருங்கள், இந்த சைஸ் அளவுக்கு இருக்கிறோம். கட் பண்ணதுமே அது எல்லாத்தையுமே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். லைட்டாக உப்பு போட்டுட்டு ஃப்ரை பண்ணிக்கிங்க. நீங்கள் கடாயில் எவ்வளோ ஃப்ரை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அது வெந்ததுமே ஸ்மெல் வராது. குக்கர் ஓப்பன் பண்ணதும் ஸ்மெல் வராது உங்களுக்கு. நல்லா கடாயிலேயே நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணணும். இதை ஃப்ரை பண்ணிவிட்டு இதை ஒரு பக்கம் வச்சுக்கின்னு அது வெந்திருக்கும் இல்லைங்களா குக்கரில் பருப்பு, அதை ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கணும். நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அவ்வளோ தண்ணி போட்டுக்கணும். தண்ணி போட்டுட்டு லைட்டாக உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டுட்டு நான் சாம்பார் பவுட்ரு போட்டுக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு சாம்பார் பவுட்ரு போட்டுக்கோங்க. சாம்பார் பவுட்ரு போட்டுக்கின்னு இதை எடுத்து ஸ்டவ் மேலே வைக்கணும். ஸ்டவ் மேலே வச்சுட்டு இதில் நாங்கள் தாளிச்சிருப்போம் இல்லைங்களா, வெங்காயம், முள்ளங்கி எல்லாமே, அது எல்லாத்தையுமே அந்த சாம்பாரில் போட்டுட்டு நல்லா ஒரு கலரணும். நல்லா கலரிட்டு மறுபடியும் இனிமேனா உங்களுக்கு கொஞ்சம் திக்னஸ்ஸு கம்மியாக ரொம்ப கட்டியாக இருக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி போட்டுக்கணும். தண்ணி போட்டுன்னு உப்பு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுக்கின்னு நான் புளி ஊறிச்சி வச்சுருப்பேன்ல அந்த புளி தண்ணி நல்லா பிழிஞ்சிக்கணும். புளி தண்ணியை போடணும். புளி தண்ணி போட்டுட்டு மறுபடியும் நல்லா கலரி விடணும். ஒரு கொதிக்கணும். மிளகாத்தூள் ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் கொதிக்க வச்சுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுட்டு லிட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் விட்டால் போதும், நல்லா வெந்துடும். ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே இந்த களிக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த விலாக் உங்களுக்கு இஷ்டம் இருக்கும்னு நினைக்கிறேன். இஷ்டம் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப்